بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم. يوم ترونها تذهل كل مرضعة أما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. ومن الناس من يجادل في الله بغير علم ويتبع كل شيطان مريد. كتب عليه أنه من تولاه فأنه يضله ويهديه إلى عذاب السعير. இந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய ஆரம்ப வசனங்கள் மிக பயங்கரத்தை உண்டாக்கக்கூடிய வசனங்களாக இருக்கின்றது. இந்த வசன ஆரம்பத்திலே அல்லாஹ் யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று அல்லாஹ் அழைக்கின்றார். சூரத்துல் ஹஜ்ஜும் சூரத்துல் நிசாவும் ஆரம்பிக்கிறதே யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே. ஏனென்றால் இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் இறக்கப்பட்ட வேதம் அல்ல. இந்த குர்ஆன் முழு மனித சமூகத்துக்கும் இறக்கப்பட்ட வேதம். மனித சமூகத்தில் எத்தனை விதத்தினர்கள் மதத்தினர்கள் இருக்கிறார்களோ அத்தனை மதத்தினர்களுக்கும் இந்த குர்ஆன் போய் சேர வேண்டும். இந்த குர்ஆன் போய் சேருவதற்காக வேண்டிதான் யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று அல்லாஹ் அழைக்கின்றார். மனிதர்களே என்று அல்லாஹ் அழைத்து இத்தகு ரப்பக்கும், உங்கள் ரப்பை பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம், இந்த யுக முடிவு, உலகத்துடைய முடிவுடைய பயங்கரம் மிக கடினமானது. வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் யோசிக்கணும், எப்படி நாங்க பிறந்தோமோ அது போன்று எங்களுக்கு மரணம் இருக்கிறது. இந்த உலகத்தில் எவ்வாறு வஸ்துக்கள் படைப்புகள் படைக்கப்பட்டனவோ அனைத்துக்கும் ஒரு முடிவு நாள் இருக்கு. அந்த முடிவு நாளை பற்றி தான் அல்லாஹ் சொல்கின்றார். உலகத்தில் எந்த வேதத்திலும் யாருடைய புத்தகத்திலும் இல்லாத மறைவான விடயம் இது. எதிர்காலத்தில் நடக்க போகுது என்பதை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விடயங்கள் யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் அறிவித்து தந்ததை தவிர. அதில் ஒன்றுதான் ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். இந்த சூரா ஹஜ்ஜுடைய முதல் 2 வசனங்கள் இரவில் இறங்கிய வசனங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே பனு முஸ்தலக் என்ற யுத்தம் நடந்தது.
பனு முஸ்தலக் என்றால் முரைசி என்றும் அதற்கு பெயர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூட்டி சென்ற ஒரு யுத்தம். இந்த யுத்தத்திலிருந்து திரும்பும் பொழுதுதான் முனாஃபிக்குகளுடைய தலைவர் அப்துல்லாஹ் பின் உபை இப்னு சலூல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இட்டுக்கட்டிய சம்பவம் இந்த யுத்தத்தில் தான் நடந்தது. இந்த பனு முஸ்தலக்குடைய இரவில் இந்த 2 ஆயத்துகள் இறங்குகிறது. ஃபலம் யுர பாக்கியன் அக்ஸர மின் தில்கல் லைலா وأصبح الناس بين باك وجالس حزين متفكر. அந்த இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அழுதார்கள். சஹாபாக்கள் அழ ஆரம்பித்தார்கள், கவலையில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இதுதான் சிந்தனை. இதை பத்தி யோசிக்க கூடியவர்கள் உருவாக வேண்டும் என்றுதான் இந்த தஃப்சீர் நடக்குது. இந்த கியாமத் ஜல்சலா என்பது என்ன? இது நடப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அறிவித்தது. நடப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அறிவித்தது. இது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இது நடக்க போகுது. அதனாலதான் யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உலமாக்களுடைய கடமை தர்ஜுமத்துல் குர்ஆனை கொடுப்பதோடு இந்த குர்ஆனுக்குள் என்ன இருக்கிறது என்பதை வழங்கப்படுத்துவது உலமாக்களுடைய கடமை. அரசியல் மேடைகள்ல போய் துவாக்கள் கராத்துகள் ஓதுவதை விட அரசியல் மேடைகளுக்கு போய் சூரத்துல் ஹஜ்ஜ ஓதி காட்டுங்க. சூரத்துல் ஹஜ்ஜ ஓதி காட்டுங்க. உங்கள்ட்ட அலம்தர கைஃபை ஓதினதோட குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதினதோட இவர் பெரிய முஸ்லிம், பெரிய இஸ்லாம் என்ன நினைச்சிடாது, தெரியாது. மனித சமூகத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு சாஆ, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு நாள் வரப்போகுது என்பது தெரியாது. ஒவ்வொருவரும் இன்று எங்களுக்கு தெரியும் அரசியல் என்ற பைத்தியத்தில் சுத்தக்கூடிய காலம். எல்லோரும் அல்லாஹுவை மறந்து இவன் ஆட்சிக்கு வந்தால் தான் நல்லம், இவன் ஆட்சிக்கு வந்தால் தான் நல்லம், இவனுக்காக பணம் சேர்ப்பது, அவனுக்காக பணம் சேர்ப்பது, இவன் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார். யாருக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார். முஸ்லிம்களுடைய செயல்கள் நல்லதாக இருந்தால் நல்லவனுடைய கையில் அல்லாஹ் ஆட்சியை கொடுப்பார். முஸ்லிம்களுடைய செயல் கெட்டதாக இருந்தால் கெட்டவனுடைய கையில் அல்லாஹ் ஆட்சியை கொடுப்பார். இதற்கு முன்னால் கெட்டவன் மையத்துகளை எரித்தான். சில நேரம் இனி வரக்கூடிய கெட்டவன் உயிரோடும் எரிக்கலாம். ஆனால் எங்களுடைய செயல்கள் சரியாக இருக்க வேண்டும். அவர் வந்தால்தான் இவர் வந்தால்தான் என்பதை விட்டுவிட்டு முஸ்லீம்கள் என்பவர்கள் புத்திசாலிகள், குர்ஆன் தெரிந்தவர்கள், புத்திசாலிகள் எப்பொழுதும் மிம்பர்களிலோ பள்ளிவாசல்களிலோ இவருக்கு வாக்களியுங்கள் அவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்வதை விட்டுவிட்டு ஹதீஸை ஞாபகப்படுத்த வேண்டும், குர்ஆனை ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வேறு இலாஹ் இல்லை, மாலிகுல் முலூக், அரசர்களுக்கு அரசன் நான் தான், குலூபுல் முலூக் ஃபி யதி, அரசர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் என் வசம் இருக்கிறது. வ இன்னல் இபாத இதா அதாஊனி ஹவ்வல்து குலூப முலூகிஹிம் பிர்ரஃபதி வர்ரஹ்மா, நீங்கள் எனது அடியார்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நான் உங்கள் ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களில் இரக்கத்தை போடுவேன். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இஸ்லாமியனாக, இன்று எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாட்டில் உள்ளவங்களும் போடுறது, அவனுக்கு வாக்களிங்க, யோசித்து வாக்களிங்க, சிந்தித்து வாக்களிங்க, அவன் வந்தா நல்லம், கிழவன் சரி வராது, கிழவி சரி வராது, அவனை துரத்தணும் இவனை துரத்தணும், முழு பேரும் மறந்துட்டாங்க குர்ஆனையும் ஹதீஸையும். மடத்தனமான பேச்சுகள்ல சமூகத்தை இன்று தேவையில்லாத திசையின் பக்கம் அனுப்புற இல்லை. சகோதர சகோதரிகளே, சரியான உண்மையான பேச்சு என்ன?
அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ் நல்ல ஆட்சியாளனை கொண்டு வந்து தருவார். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வோமாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லை என்றால், நீங்கள் யாருக்கு வாக்களித்தாலும் பரவாயில்லை, அவனை நீங்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நல்லவர் என்று சொன்னாலும் அல்லாஹ் அவனை கெட்டவனாக ஆக்குவார். அல்லாஹ் இரண்டு விடயம்தான் சூரத்துல் குரைஷிலே அல்லாஹ் சொல்கிறார். ஒன்று என்ன? அச்சமற்ற வாழ்வு. இரண்டாவது என்ன? இரண்டாவது பசிக்கு சாப்பாடு. இந்த ரெண்டும் தான் ஒரு ஊருடைய அமைதிக்கு காரணம். அல்லாஹ் சூரா குரைஷிலே சொல்கிறான், லிஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. أطعمهم من جوع. அந்த அல்லாஹ் தான் என்ன செய்கிறான்? பசிக்கு சாப்பாடு தாரான். பஞ்சம் ஒரு ஊரை விட்டு போயிடும். இரண்டாவது, அந்த ஊர்ல பயங்கரம் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டும் ஒரு நாட்டுல வரணுமாக இருந்தா அந்த நாட்டு முஸ்லீம்கள் சரியா இருக்கும். அது எந்த நாடா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், நீங்க ஆட்சியாளனை மாத்துறதுல எந்த நலவும் இல்லை. ஆட்சியாளனை மாத்துறதுல என்ன இல்லை, எந்த நலவும் இல்லை. நாய்க்கு கல்லறிந்தால் ஒரு நாளும் நாய் கல்ல துரத்தாது. நாய்க்கு தெரியும் கல்லுல பிரயோஜனம் இல்ல, கல்ல எரிந்தவனைத்தான் நாய் துரத்து. நாய்க்கு கூட அறிவு இருக்கு. நாய் எரியப்பட்ட கல்ல துரத்துறது இல்ல, எரிந்தவனைத்தான் நாய் துரத்தும். நாங்கள் எல்லோரும் கல்லை துரத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கல்லை எறிந்த ஒருவன் இருக்கின்றான். அவன் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், ஆட்சியை கொடுப்பவன் அவன், ஆட்சியை பிடுங்குறவன் அவன். ضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة. அல்லாஹ் ஒரு ஊரை உதாரணம் காட்டுறார். அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? அமைதியான ஊர், சந்தோஷமான ஊர். ஆமினா முத்துமஇன்னா. இதுதான் எங்களுக்கு தேவை. எங்கட நாட்டுல பிரச்சனை இருக்கக்கூடாது, இதானே தேவை. எங்கட நாட்டுல பஞ்சம் இருக்கக்கூடாது, இதானே தேவை. ஆமினா முத்துமஇன்னா அந்த ஊர். யஅதிஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மகான். உலக நாடா திசைகள் இருந்தும் ஸ்ரீலங்காக்கு ரிஸ்க் வருது. அரிசி வருது, கருவாடு வருது, பருப்பு வருது, மீன் வருது, முட்டை எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். பெட்ரோல் வருது, கேஸ் வருது, எல்லாமே அழகாக வருது. ஆனால் அந்த ஊர் மக்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ். அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு மாறு செய்கிறார்கள். அல்லாஹ் அவ்வளவு தந்தானா இல்லையா? அல்லாஹ்வை பின்பற்றணுமா இல்லையா? அல்லாஹ்க்கு நன்றியா நடக்கணுமா இல்லையா? தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜகாத் இல்ல, மார்க்கம் இல்ல, இஸ்லாம் இல்ல. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, ஆட்சியை மாத்தி சரி வருமா? இல்ல நீலம் இல்ல பச்சை நல்லம், பச்சை இல்ல சிவப்பு நல்லம், இவைகள் மடத்தனமான பேச்சு, குர்ஆனுக்கு எதிரான பேச்சு இவைகள். இது யார் பேசினாலும் சரி, யார் பேசினாலும் சரி. குர்ஆன் சூரத்து நஹல் எடுத்து பாருங்க. இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ். அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு மாறு செய்ததோடு ஃபஅதாகஹா அல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் கௌஃப். அல்லாஹ் அந்த ஊர் மக்களுக்கு பசி பயத்துடைய ஆடையை அல்லாஹ் ருசிக்க வைப்பார். இது அல்லாஹ் தான் ருசிக்க வைக்கிறது.
சாமானுக்கு விலை கூடுது, ஆட்சியால் அநியாயம் செய்யறான். இது அல்லாஹ் செய்ய வைக்கிறது. பயங்கரம், பஞ்சம் கூடிட்டு. அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்தை பாருங்க, வேற எங்கேயும் போகாதீங்க. எங்கட கலாம், எங்கட குர்ஆன், இதில் இருக்குது எல்லா விடயமும். ஏன் அல்லாஹ் பஞ்சத்தையும் பயத்தையும் ஒரு ஊருக்கு தாரான் தெரியுமா? பிமா கானூ யஸ்னஊன், அவர்கள் செய்த செயலால். செயல்தான் எங்கட காரணம் சகோதர சகோதரிகளே. ஆகவே இந்த காலம் எந்த காலமாக இருந்தாலும் இந்த குர்ஆன மக்களுக்கு விளங்கப்படுத்தும். நாங்க பேசுற அவ்வளவுமே யூகங்கள், குர்ஆன் மட்டும்தான் உண்மை. அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு உங்களுக்கு எதிர்காலத்துல வரும். யாரா யோசிச்சிருக்கிறோமா? பிள்ளையை யோசிக்கிறோம், குடும்பத்தை யோசிக்கிறோம், பணத்தை யோசிக்கின்றோம். ஆகவே இவ்வளோ பயங்கரத்தை பத்தி அல்லாஹ் சென்ற தஃப்சீர்லையும் பார்த்தோம். சூரத்துல் வாக்கியாவுல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், சூரத்து ஜல்சலாவுல சொல்லியிருக்கிறான் அல்லாஹ், சூரத்து ஹாக்காவுல சொல்லியிருக்கிறான் அல்லாஹ், சூரத்துல் ஃபஜ்ர்ல சொல்லியிருக்கிறான் அல்லாஹ். இந்த பயங்கரம் ஏற்படும். இந்த பயங்கரத்துடைய 3 அடையாளம். முதலாவது அடையாளம் என்ன? இந்த ஒரு பயங்கரமான நிகழ்வில் நடக்கக்கூடிய முதலாவது விடயம், யௌம தரவுனஹா தذهل كل مرضعة அம்மா அர்ضعت. முதலாவது விடயம் என்ன தெரியுமா? பால் கொடுக்கும் தாய் தனது பிள்ளையை மறந்து விடுவாள். பெண்களை பத்தி 2 விடயம் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஆயத்துகளை பெண்கள் போய் ஓதுங்க, மீட்டிங்ல ஓதுங்க, இதை விளங்கப்படுத்துங்க, மீட்டிங் வைங்க. ஊரூரா போறீங்களா, வீடு வீடா போறீங்களா, பணம் கேட்டு, காசு கேட்டு, வாக்கு கேட்டு இந்த குர்ஆன் எடுத்துட்டு போங்க. பௌத்த மக்களுக்கு ஓதி காட்டுங்க, தமிழ் மக்களுக்கு ஓதி காட்டுங்க, முஸ்லிம்களுக்கு ஓதி காட்டுங்க. தெரியாம வாழ்றாங்க. يوم ترونها تذهل كل مرضعة أما أرضعت. பால் கொடுக்கும் ஒவ்வொரு தாயும் அந்த நாளுடைய பயங்கரத்தால் பால் கொடுக்கிற பிள்ளைய மறந்து விடுவாள். அவ்வளோ பயங்கரமான நாள். தذهل ذهولا என்றால் பயங்கரத்தோடு மறந்து விடுவாள். எப்பயும் எங்களுக்கு தெரியும், ஒரு தாய் பால் குடிக்கிற பிள்ளையோட அந்த அளவு கவனிப்பாகவும் இரக்கமாகவும் இருப்பார். அந்த நாளுடைய ஜல்சலா இருக்குதே, பயங்கரம் இருக்குதே, அந்த பிள்ளைய கூட மறக்கடிக்க வைத்து விடும். முதலாவது அடையாளம். இரண்டாவது அடையாளம் அதை விட பயங்கரமானது. وَتَضَعُ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا وَتَضَعُ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا. அந்த நாளுடைய பயங்கரத்தால் கற்பத்தில் இருக்கிற பிள்ளை, இந்த பிள்ளை கீழே விழுந்து விடும். பிள்ளை கீழே விழுகிறது ஏன்? பயத்தால். وَتَضَعُ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا. ஹசன் பஸ்ர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், பால் கொடுக்காம தாய் பிள்ளைய மறந்துடுவாள். குறை பிள்ளை வயிற்று விட்டு கீழே விழுந்துரும் குறை மாதத்தில். அந்த அளவு பயங்கரமான ஒரு நாள். சகோதர சகோதரிகளே, நம்பினா நம்புங்க, நம்பாட்டி விடுங்க. நாங்க உலக மக்கள் எல்லோருமே அந்த நாளை பார்க்க இருக்கிறோம். இதெல்லாம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது நடக்கும். மூன்றாவது அடையாளம், மக்களை எல்லாம் போதையில் பார்ப்பீர்கள். சுகாரா, பயத்தால போதை. இது சாராயம் குடித்த போதை அல்ல, இது பயத்தால் வந்த போதை. மக்கள் எல்லாம் போதையில் பார்ப்பீர்கள். 3 அடையாளம். அந்த கியாமத்துடைய அடையாளங்கள் 3 அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். முதலாவது, பால் கொடுக்கும் தாய் தனது பிள்ளையை மறப்பால். இரண்டாவது,
கர்ப்பிணி தாய் தன்னுடைய பிள்ளை குறை மாதத்தோடு விழுந்துவிடும். மூன்றாவது, மக்களை போதையில் பார்ப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் வமா ஹும் பிசுகாரா, அது போதை அல்ல, வலகின்ன அஸாபல்லாஹி ஷதீத், நிச்சயமாக, ஏனென்றால் அல்லாஹுடைய அஸாப் மிக கடினமானது. யாருக்கு? முஸ்லிம்கள்ல பாவம் செஞ்சவங்க, காஃபிர்கள் எல்லோருக்கும், யாரும் தப்ப மாட்டார். உலகத்துல வெத்திட்டு போகலாம், உலகத்துல ஏதாவது உள்ள வெண்டுட்டு போகலாம், வெல்ல முடியாது. எந்த காபிரும் வெல்ல முடியாது. நாங்க சமாளிக்கலாம் காபிர்கள்ட்ட போய், காபிர்களை முத்தமிடலாம் போய் தேவண்டா. ஆனால் இந்த ஆயத்தை ஓதி காட்டுங்க. தர்ஜுமத்துல் குர்ஆன கொடுக்கிறதோட இந்த ஆயத்தை ஓதி காட்டு. தர்ஜுமத்துல் குர்ஆன கொடுத்து போட்டோ எடுக்கிறது மட்டுமல்ல தேவை. இப்படி எல்லாம் குர்ஆன் ஆயத்து குர்ஆனுக்குள்ள இருக்குது. அவங்க வாசிக்க மாட்டாங்க. முஸ்லீம்களே நாங்க வாசித்து முடிக்கல குர்ஆன, எங்க காபிர் வாசிக்க போறான் குர்ஆன. எங்களுக்கே குர்ஆன் சூனியமா இருக்குது, வாசிக்கிறது இல்லையே நாங்க ஒருத்தரும் குர்ஆன. காபிர் ஒரு நாளும் குர்ஆன வாசிக்க மாட்டார். குர்ஆன கொடுக்கிறது மாத்திரமல்ல, குர்ஆன ஓதி காட்டுங்க மக்களுக்கு. அல்லாஹ் இந்த மூன்று விடயத்தையும் சொல்கிறான். வலகின்ன அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹுடைய அஸாப் கடினமானது, லேசானது அல்ல என்று சொல்லிட்டு அல்லாஹ் وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ, மனிதர்கள்ல சிலர் இருக்கிறார்கள். وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ, அல்லாஹுடைய விடயத்தில் தர்க்கம் செய்யக்கூடியவர்கள். முஜாதலா, அல்லாஹ்வுடைய விடயத்தில் என்ன தர்க்கம் செய்றாங்க? பிகைரி இல்ம், அறிவு இல்லாமல். இது நதுர் இப்னு ஹாரிஸுடைய விடயத்துல இறங்குது இந்த ஆயத். அந்த காலத்துல இருந்தால் ஒரு காபிர், இஸ்லாம் அல்லாதவன், நதுர் இப்னு ஹாரிஸ், சிலை வணங்கக்கூடியவர். இவன் தர்க்க ரீதியாக பேசுவான். அவன் சொன்னான் என்ன தெரியுமா? மலக்குகள் அல்லாஹுடைய பெண் பிள்ளைகள். இந்த குர்ஆன் முன்னோர்களின் கட்டுக்கதை. அல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு எழுப்பாட்ட மாட்டார், மரணத்துக்கு பிறகு வாழ்க்கையில மறுபிறவி என்று இன்றுள்ளவர்கள் சொல்லுவதை போல அன்றுள்ள காபிர்களும் சொல்ல ஆரம்பித்தார். அதத்தான் அல்லாஹ் وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ, அறிவு இல்லாமல் அல்லாஹுடைய விடயத்தில் மனிதர்களில் சிலர் தர்க்கம் செய்கிறார்கள். அவ தர்க்கம் யாரோட செய்யும்? இன்றைக்கு ஆகப்பெரிய ஒரு முசீபத் வந்திருக்குது தெரியுமா? முஸ்லிம் தர்க்கம் செய்தது, மார்க்கத்துடைய ஒன்று எடுத்து தர்க்கம் செய்தது. மார்க்கத்துடைய ஒரு பகுதி எடுத்து வாங்க விவாதத்துக்கு பார்ப்போம். இது அறிவற்றவர்களுடைய செயல். இது விவாதம் ரெண்டு வகை. ஒன்று மோசமான விவாதம், ஒன்று புகழுக்குரிய விவாதம். விவாதம் செய்யணும் எதற்கு? யாரோட யார் விவாதம் பண்ணோம்? முஸ்லிம் அல்லாதவர்களோடு முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பற்றியும் அல்லாஹ்வை பற்றியும் அழகான முறையில முஜாதலா பண்ணலாம். ஒரு காபிரை கூப்பிட்டு வாங்க தர்க்கிப்போம், அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, இதை விட்டுட்டு வேற விடயங்கள் இல்ல. அந்த ஹதீஸ் சஹீஹா, இந்த ஹதீஸ் லைஃபா, விரலாற்றதா, குனூத்தோதுறதா, இவைகள்ல விவாதம் தேவையில்லை. இவைகள்ல சண்டை பிடித்து மிக முக்கியமான காரியங்களை விட்டுருவோம். இன்று ஃபத்வா கூட்டங்கள் நடக்கத போல உலகத்துல. இன்றைக்கு பலஸ்தீன்ல எத்தனை உயிர்கள் போய்கொண்டிருக்குது, நாளாந்தம் எத்தனையோ பிள்ளைகள் நாசமாக்கப்படுகிறது. ஆனா பக்கத்து நாடு மிஸ்ர்ல ஃபத்வா கூட்டம் நடக்குது, வியாபாரத்தை பத்தியும் வுதுவை பத்தியும் ஃபத்வா கூட்டம் நடக்குது. பக்கத்து நாடு
இன்னும் வாய் துறக்க இல்ல மிஸ்ருடைய உலமாக்கள் பலஸ்தீன்ல யகூதிகள் செய்வது தவறு என்று இன்னும் வாயை துறக்கல. வாயை துறக்க இயலாதவர்களுக்கு வாயை துறந்தால் உயிர் போகும், உயிர் போகும். என்னமோ செய்ய வேண்டிய சமூகம் என்னமோ செய்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துல அல்லாஹ் முஜாதலா وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ அறிவு இல்லாமல் அல்லாஹ்வுடைய விடயத்தில் விவாதம் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். இவங்களை கூப்பிடலாம், நாங்க கூப்பிடுவோம் இன்ஷா அல்லாஹ். விவாதம் பண்றதுக்கு வாங்க. ஒரு இஸ்லாத்தை புரிந்து கொள்ளணுமா வாங்க, அல்லாஹ்வை புரிந்து கொள்ளணுமா வாங்க, ரசூலை புரிந்து கொள்ளணுமா வாங்க, மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை புரிந்து கொள்ளணுமா வாங்க. உங்கள்ட்ட இருக்க அறிவு எடுத்துட்டு வாங்க, நாங்க விவாதம் பண்ணுவோம். அல்லாஹ் நல்ல விவாதத்தை பத்தி சொல்றான். அல்லாஹ் وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ அறிவு இல்லாமல் அல்லாஹ்வுடைய விவாதத்தில் மனிதர்கள் சிலர் விவாதம் பண்ணுகிறார்கள். விவாதம் பண்ணுவது மாத்திரமல்ல, وَيَتَّبِعُ كُلَّ شَيْطَانٍ مَرِيدٍ அவங்க பின்பற்றுறது யாரு தெரியுமா? அடங்காத ஷைத்தானை தான் பின்பற்றுறாங்க. وَيَتَّبِعُ அவங்க பின்பற்றுறாங்க யார? كُلَّ شَيْطَانٍ مَرِيدٍ ஒவ்வொரு அடங்காத ஷைத்தானையும் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். மரீத் என்றால் என்ன? ஃபசாது செய்த ஷைத்தான். وَيَتَّبِعُ كُلَّ شَيْطَانٍ مَرِيدٍ كُتِبَ عَلَيْهِ அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார். என்ன முடிவெடுத்து விட்டார்? أَنَّهُ مَن تَوَلَّاهُ யாரெல்லாம் ஷைத்தானை பின்பற்றுவார்களோ, உலகத்துல யாரெல்லாம் ஷைத்தானை பின்பற்றுவார்களோ, فَأَنَّهُ يُضِلُّهُ அவன் அவர்களை வழிகெடுத்து விடுவான். ஷைத்தானை பின்பற்றின என்ன செய்வான்? ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்து விடுவான். வழிகெடுக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை وَيَهْدِيهِ إِلَى عَذَابِ السَّعِيرِ நரகத்தின் பக்கம்தான் அவர்களுக்கு அவன் வழிகாட்டுவான். ஷைத்தான் சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டுவானா? இல்லையே. ஆகவே மனிதர்கள்ல இவ்வாறான சிலர் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பல வகையான மனிதர்களை பத்தி சொல்லியிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தஃப்சீர்களில் எத்தனை வகையான மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஜ்ஜை விளங்கி ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், மக்களுக்கு இந்த குர்ஆனை தாவத் கொடுக்கக்கூடிய, குர்ஆனின் பக்க மக்களை விவாதத்துக்கும் தாவத்துக்கும் அழைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. ஓதின ஆயத்துகளை ஓதி பாருங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم. يوم ترونها تذهل كل مرضعة أما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. ومن الناس من يجادل في الله بغير علم ويتبع كل شيطان مريد. كتب عليه أنه من تولاه فأنه يضله ويهديه إلى عذاب السعير. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك.
سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.